வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் நடிகர் மற்றும் அரசியல்வாதியுமான தாவேக தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் வந்து டிசம்பர் 5 வந்து இந்த விவாகரத்து குறித்து கேஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு பிப்ரவரி 24 இந்த கேஸ் பூதாகரமாக வெடிச்சதுக்கு காரணம் இது வந்து சரியான மொமெண்ட் பார்த்து இந்த கேஸை வந்து இன்னைக்கு முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமே. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த கேஸ், அதாவது டிசம்பர் 5 கொடுத்த கேஸு எப்படி பிப்ரவரி 24 புதுசாக கொடுத்த மாதிரி இவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தாலும், இது வந்து எலெக்ஷனுக்கு பக்கமாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போத்துலேருந்து கேஸ் ஹியரிங் அப்படிங்கிறது ஒரு 30-40 டேஸ் தள்ளி போகும் பட்சத்தில் இது ரொம்ப எலெக்ஷனுக்கு நெருக்கமாக வந்துடும். ஸோ அந்த கேஸ் ஹியரிங்கை எல்லாருமே ரொம்பவும் உன்னிப்பாக கவனிக்கிற பட்சத்தில் விஜயோட இமேஜை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 5 வந்து மேபி இந்த கேஸோட இஷ்யூ வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து மேபி அந்த 1 or 2 monthsலேயே எல்லாரும் அதை மறந்துட்டு வேற வேலையை பார்க்க போயிருப்பாங்க. ஆனால் இது தக்க சமயம் பார்த்து கொண்டுட்டு வரது தான் இப்போது ஆளும் வர்க்கத்தினரோட ஒரு பெரிய புத்திசாலித்தனமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எந்தெந்த பாயிண்ட்லலாம் விஜயை அடித்தா அவர் விழுவார் அப்படிங்கிறத ஒரு பெரிய டீமே வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆல்ரெடி விஜயோட எல்லா ஸ்டைல், அதாவது திட்டங்களாகட்டும், அவருடைய வாக்கிங் ஸ்டைல், அவர் பேசுறது, அது மட்டும் இல்லாமல் அவருடைய வியூகம் வகுக்கிறது, இது எல்லாத்தையுமே ஈச் அண்ட் எவ்ரி அந்த ஆக்ஷன் போஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் நம்ம ரீல்ஸில் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அவரை எந்தெந்த விதத்தில் அடித்தா அந்த கட்சியும் சரி அவரையும் சரி மொத்தமாக இமேஜை டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அவங்களுடைய இந்த கைவண்ணம் தான் இந்த பிப்ரவரி 24 இந்த கேஸை கொடுத்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி இன்னைக்கு இதை பெருசாக ஒரு இஷ்யூ ஆக்கியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. சங்கீதாவுக்கு வந்து சங்கீதா விஜய்க்கு வந்து இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் கூட வாழ பிடிக்கல. அவங்க வந்து விவாகரத்து கேட்குறாங்க. அதாவது தன்னுடைய கணவர் வந்து இன்னைக்கு பொது வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. குடும்பத்து கூட நேரம் செலுத்த அவருக்கு போதுமான டைம் கிடையாது. ஸோ வந்து இது வந்து எல்லா கணவன் மனைவிக்குமே ஒரு கருத்து வேறுபாடு வர்றது வந்து சகஜமான விஷயம். ஏன்னா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது 2 பேரில் யாராவது ஒருத்தர் போயிட்டா கூட அந்த கேப்பை வந்து யாராவது ஒருத்தர் ஃபில் பண்ண மறந்துட்டா அந்த கேப் வந்து இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அவங்களுடைய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் மேபி இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை அது லீட்ஸ் டு டிவோர்ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டு போய் விடுறது. அதே மாதிரி தான் இதுலேயும் நடந்துக்குது. இது ஒரு கணவன் மனைவியோட விவாகரத்து, அவ்வளோதான். ஆனால் இதில் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த நடிகை, தகாத உறவில் ஒரு நடிகை கூட நீண்ட காலமாக இருந்துட்டு வந்திருக்கிறாரு. நான் வந்து அதை கொஷின் பண்ணேன். அப்போது வந்து நான் இதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்த அவர் 2023 ஆகஸ்ட்டுக்கு மேலே வந்து இதை கொஞ்சம் கண்டு காணாமல் இருக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா குழந்தைங்களோட லைஃப் கெரியருக்காக அவரோட இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து பொறுத்து போக சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் என்னால் தாங்க முடியல. ஸோ இந்த லைஃபே வேணாம், இந்த ட்ராமாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேங்கிற மாதிரி அந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இதுதான் அந்த தகாத உறவில் இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை தான் இன்றைக்கி வந்து அவருடைய மொத்த அரசியல் கெரியரையே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான மொத்த அந்த இது பவரை கொண்டுட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி வந்து விஜய்க்கு இளைஞர்களோட அந்த ஆதரவை விட பெண்களோட ஆதரவு வந்து கணிசமாக அதிகம் அப்படிங்கிறது எல்லாருமே அதை ஒத்துக்கணும். பெண்கள் அப்படின்னா 20 வயது பெண்கள்லேருந்து 40-50 வயது கடந்தவங்களுமே இன்னைக்கு விஜய் மேலே ஒரு அளப்பரிய வந்து அன்பையும் பாசத்தையும் இன்னைக்கு அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் இந்த விஷயத்தை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு விஜயோட பேரை டேமேஜ் பண்ணலாம், அதாவது இமேஜை காலி பண்ணலாம். ஒருத்தரோட இமேஜை பிரேக் பண்ணுற விதத்தில் கண்டிப்பாக வந்து அவங்களால இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக போக முடியாது. ஸோ தட்ஸ் அ ரைட் டைம் அவங்கள வந்து அந்த இதை வச்சு வெக்கேட் பண்ணிடலாம். ஸோ இதை அவங்க யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப வந்து இன்றைக்கி அந்த தகாத உறவு அப்படிங்கிறத ரொம்ப வந்து சீரியஸான வைரலான இஷ்யூவாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கொண்டுட்டு வந்ததுக்கு காரணமே அவருக்கு இருக்கிற அந்த பெண்களோட ஓட்டை வந்து காலி பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்கள் அப்படிங்கிற விதத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற பட்சத்தில் திமுக வந்து மேபி வந்து அதர் கட்சிஸ் வந்து அந்த ஆளுங்களை செட் பண்ணி தாவே கலந்து விலகிற மாதிரியும், தாவேக்கா வந்து ஒரு அநாகரிகமான கட்சி, தலைவரே ஒரு அநாகரிகமானவர், அவர் ஒரு நல்ல தலைவன் நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவரால் எப்படி வந்து மக்களை வந்து கைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாதிரி இந்த மாதிரி பெண்களை வந்து யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதே விஷயம் தான் கரூர் இஷ்யூலேயும் நடந்தது. ஏன்னா
கரூர் இஷ்யூவில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டா பக்கா ஃப்ரேம் பக்கா பிளானு அதே தான் இந்த விஷயத்துலையும் அவங்க பண்ண நினைக்கிறாங்க. நிறைய பெண்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து தாவேக்கால இருந்து விலகி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ உண்மையிலே யார் அந்த பெண்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து யார் வருது? நீங்கள் வந்து கட்சியோட நிர்வாகிகளா இல்லை கட்சியோட அடிப்படை உறுப்பினரா? உங்களுக்கு எந்த ஆதாரம் வந்து டிவிகேல இருக்குது நீங்கள் இங்கேருந்து விலகி போகிறதுக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுற பட்சத்தில் அந்த சங்கீதா விஜய் வந்து இந்த டிவோர்ஸ் கேஸை வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அப்போ வந்து அந்த எஸ்ஐ வந்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது இவ்வளோ பெரிய ஆக்டர் மற்றும் அரசியல்வாதியோட மனைவி இன்னைக்கு வந்து கலங்கிய கண்களோட இன்னைக்கு கோர்ட்டில் வந்து அவங்க பேசுனதை பார்த்து எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் நடிகர் விஜயோட மனைவியை ரொம்ப பெரிய விஷயமாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அவங்க அடிக்கடி வந்து மேபி இந்த ஷாப் ஓப்பனிங் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி அதுக்கு அடிக்கடி அதிகமாக வர மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்களுடைய படத்தோட சக்ஸஸ் மீட் செலிப்ரேஷன் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு விஜயோட வருவாங்க அப்படின்னு தான் சங்கீதா விஜய் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் அவங்களுடைய இந்த மறுபக்கம் இவ்வளோ வந்து கனமாக இருக்குமா, இவ்வளோ ஒரு கனத்த இதயத்தோடு இத்தனை நாளாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ வந்து ரொம்ப பார்த்துட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஆக்டரோட மனைவி வந்து கலங்கிய கண்களோட எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப நீதிமன்றத்தில் ஒரு தனி பெண்ணாக வந்து கொடுக்கறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாரோட ஃபேவரட் ஆக்டரோட மனைவி வந்து இன்னைக்கு கோர்ட்டில் நின்றுட்டு இருக்கிறத பார்க்க எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்களால் உண்மையிலேயே மேடம் கிட்ட எந்த இதுவும் கேட்க முடியல. அதாவது அவங்க கலங்கி நிற்கிறத பார்த்து எங்களுக்கு மனசு உண்மையிலேயே உடஞ்சி போச்சு. இந்த கோர்ட் வந்து நிறைய டிவோர்ஸ் கேஸாக இருக்கட்டும் இல்லை மர்டர் கேஸ் இந்த மாதிரி நிறைய கேஸை பார்த்துருக்குது. ஆனால் சங்கீதா விஜயோட டிவோர்ஸ் வந்து இதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஏன்னா அவங்க வந்து அதிகபட்சம் வந்து மீடியா வெளிச்சத்துக்கு வராத ஒரு நபர். அந்த நபர் வந்து இன்னைக்கு கலங்கிய இதயத்தோட வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும், என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட 4 வருஷமாக பேசுறது கிடையாது, ஒரே வீட்டில் நாங்கள் தனித்தனியாக இருக்கிறோம், எங்கள் கூட எந்த விதமான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலங்கிய கனத்த இதயத்தோடு சொல்லும்போது அது எந்த ஒரு இரும்பு மனசு கொண்டவங்களை கூட உரிக்கிறோம். ஏன்னா எல்லாருமே பார்த்து ரொம்பவும் இன்ஸ்பயர் ஆன ஒரு நம்மளுடைய ரோல் மாடல் அப்படிங்கிறவரோட மனைவி இன்னைக்கு பேசும்போது அது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நிமிஷம் நாங்கள் எல்லாருமே திகைச்சு போயிட்டோம். அந்த விஷயத்துலேருந்து எங்களுக்கு மீள்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆச்சு. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சங்கீதா விஜய் இன்னைக்கு வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் அந்த மனு தாக்கல் பண்ணும்போது அதுக்கப்புறமேல அவங்கள நாங்கள் ரொம்ப பத்திரமா வந்து அவங்க காரில் ஏற்றி வீட்டுக்கு அமுச்சிட்டோம். ஆனால் அது வரைக்குமே அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. கேஸ் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுலேயும் அவங்க ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தைகளில் எவ்வளோ மென்மை, எவ்வளோ பொறுமை, எவ்வளோ அழகாக வந்து அதை கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அவங்க கண்கள் கலங்கி இருக்கிறதும் அவங்க மூஞ்சி வந்து இருண்டு போய் இருக்கிறதும் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ வந்து எல்லாரோட லைஃப்புமே வந்து ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் அவங்களுடைய மறுபக்கம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக வலிகள் நிறைஞ்சதாக இருக்குது அப்படிங்கிறத எங்களால் நம்பவே முடியல. இன்றைக்கி வந்து விஜய் வந்து இன்றைக்கி அரசியலில் ஒரு பெரிய இடத்துக்கு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருடைய இன்னொரு பக்கம் வந்து இவ்வளோ வலிகள் நிறைஞ்சதாக இருக்குமா அப்படின்னு எங்களால் நினச்சி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.